PRP and stem cells, advanced IVF treatments. இது யாருக்கு பண்ணலாம், இது பண்ணால் பெனிஃபிட் இருக்கா, இது பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம். ஸோ PRP என்னன்னா நம்ம பேஷண்ட்டோட பெரிஃபரல் பிளட் எடுத்துட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணி நம்ம அந்த நல்ல க்ரோத் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் யூட்ரஸில். ஸோ இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம், இந்த இன்னர் லைனிங் ஆஃப் யூட்ரஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். அது என்ன மெடிசன்ஸ் கொடுத்தா கூட க்ரோ ஆகாது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணி இந்த பிஆர்பி இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணனால எண்டோமெட்ரியம் இம்ப்ரூவ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பிளேஸ் ஓவரியில். இப்போ அவங்களுக்கு ஏஎம்ஹெச் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம லாப்ரோஸ்கோபிக் பண்ணி இந்த பிஆர்பி ஓவரியில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம். தேர்டு மேல்ஸ்க்கு, இப்போ ஸ்பெர்ம் இல்லை எசோஸ்பெர்மியா பேஷண்ட்ஸ்க்கு நம்ம டெஸ்டிஸில் இந்த பிஆர்பி இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டெம் செல்ஸ் நம்ம போன் மேரோலேருந்து ஹிப் போன்லேருந்து எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் இதே ஏரியாஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிஆர்பியும் ஸ்டெம் செல்ஸும் இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் நமக்கு டெஃபினட்டாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய ஸ்டடீஸ் வேணும். ஸோ ஃபர்தராக இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் என்கொயரிஸ் இருந்ததுன்னா உங்கள் ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்டோட பேசுங்க, இல்லை கீழே எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஃபர்தராக சொல்கிறோம்.